வணக்கம். நாங்கள் ரொம்ப நாளாக வண்டியை மாடிஃபை பண்ணணுன்ட்டு ரொம்ப நாளாக யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்களும் எங்கே கொண்டு போய் விடலாம், எங்கே நல்லா ரெடி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நாங்களும் யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்களும் நிறையா யூடியூப்பு நிறையா பக்கம் விசாரித்து பார்த்தோம், நிறையா பக்கம் எல்லாம் கேட்டு பார்த்தோம். எங்களுக்கு மனசுக்கு எதுவும் எந்த பக்கமும் எங்களுக்கு ஒத்து வரல. சரி, அந்த டயத்தில் இந்த MGS அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்துச்சு. அந்த சேனல் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நிறையா வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த அப்லோட் பண்ணியிருந்த வீடியோஸ்லாம் நிறையா பார்க்கும்போது சரி பரவாயில்ல, இங்கே நல்லா நீட்டாக பண்ணி கொடுப்பாங்களாட்டேங்குது அப்படின்ட்டு எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்துச்சி. அதனால் சரி அப்படின்ட்டு நாங்கள் கால் பண்ணி கேட்கும் போது சரி நீங்கள் வண்டி கொண்டு வந்து விடுங்க சார் அப்படின்னாங்க. சரி வண்டி கொண்டு போய் விட்டோம். வண்டி கொண்டு போய் விடும்போது அவங்க என்னென்ன ப்ராப்ளம், என்னென்ன இருக்குது, கம்ப்ளைண்ட் இதெல்லாம் கேட்டாங்க. எல்லாம் நாங்கள் சொன்னோம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களாம் எழுதிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீட்டாக எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, மேனேஜர் சார் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணார். அதே மாதிரி நீங்களும் MGSல காரு உங்களுக்கு மாடிஃபை பண்ணணும் இந்த மாதிரிலாம் தோண்டிச்சு அப்படின்னா நீ கொண்டு வந்து MGSல கொண்டு வந்து விடுங்க, வண்டியை நல்லா அருமையாக பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி MGS டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். மேனேஜர் சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ ஆல், வெல்கம் டு MGS ஆட்டோமோட்டிவ். நீங்கள் சின்ன வயசில் யூஸ் பண்ண காராக இருக்கலாம், இல்லை முதல்ல நீங்கள் வாங்கின காராக இருக்கலாம், உங்கள் அப்பா தாத்தா உங்களுக்கு தலைமுறையாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காராக இருக்கலாம். அந்த கார் இன்றைக்கி கண்டிஷன் ரொம்பவே பழசாக இருக்கும். ஸோ அந்த காரை இன்றைக்கி லேட்டஸ்ட் கண்டிஷன் மாதிரி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணலாம். இல்லை அன்றைக்கி இருந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கார் இன் அண்ட் அவுட் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணலாம். ஸோ MGS ஆட்டோமோட்டிவ் இந்த மாதிரி கார் ரெடி பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். MGS ஆட்டோமோட்டிவ் திருப்பூரில் 9 வருஷம் 3 பிரான்ச்சஸோட 130 காருக்கு மேலே மாடிஃபை பண்ணியிருக்கோம். 60,000 வெஹிக்கிள்ஸ்க்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட கீ ஸ்பெஷாலிட்டியே கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதும் ஆன் டைம் டெலிவரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் என்னென்னா டாடா சஃபாரி கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணது தான். ஸோ கிளைண்ட் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ஸோ அவங்களோட வெஹிக்கிள் இந்தியாவில் கர்நாடகாவில் இருந்தது. இந்த வெஹிக்கிள் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. ஸோ அதனால கம்ப்ளீட்டாக இன் அண்ட் அவுட் வெஹிக்கிள் ரெடி பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வெஹிக்கிள் நம்ம அண்டர்டேக் பண்ணி கம்ப்ளீட்டாக அவங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் சஃபாரி பியானோ பிளாக் கலர் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிளாக்லேயே ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேட்டட் கலர். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் பூத்தில் பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ சஃபாரியோட பெயிண்ட் பூத் வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்னோவா வீடியோவே நம்ம காமிக்கிறோம். ஸோ இது ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக. ஸோ இப்போ நம்மளோட பெயிண்ட் பூத் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பெயிண்ட் பூத். ஸோ உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் நம்ம பெயிண்ட் பூத்துக்குள்ளே நிறுத்திட்டு டோர்ஸ் ஓப்பன் பண்ணோம்னாலும் ஸோ நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பேஷியஸான பெயிண்ட் பூத்தில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்டு டோர்ஸ் எல்லாமே கன்வீனியண்ட்டாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜஸும் இல்லாமல் நீட்டாக நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் பெயிண்டிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெஹிக்கிள் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணுவோம். ஸோ இந்த பேக்கிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெயிண்ட் பாடியில் நல்லா ஃபிட் ஆகணுங்க, நல்லா செட் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம வெஹிக்கிளை கம்ப்ளீட்டாக ஹீட் பண்ணுவோம். ஸோ அந்த ஹீட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு வெஹிக்கிள் கரோட் ஆகிறதோ பொறியோ பெயிண்டில் வரதோ ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லாமல் நல்லா நீட்டாக உங்களுக்கு பெயிண்ட் ஃபினிஷிங் வரும். ஒன்ஸ் பெயிண்டிங் ஃபினிஷ் ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறம் நம்ம வெஹிக்கிள் பாலிஷ் பண்ணணும். ஸோ பாலிஷிங்க்கு முன்னாடி ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா சாண்டிங். ஸோ அந்த சாண்டிங் ப்ராசஸோட மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்ஃபேஸை ஈவன் பண்ணி கொடுக்கும், க்ளாசினஸ் உங்களுக்கு என்ரிச் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ மிஷினில் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மேனுவல் ஒர்க்காக இதை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கையில் ஷீட் போட்டு தேய்ப்பாங்க. ஸோ ஒரு வெஹிக்கிளை ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதே ஸ்பீடுக்கு பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது கீழே இருக்க லோவர் பார்ட்ஸ் கார்னரிங்லாம் கரெக்டாக பண்ணுவாங்களான் இருக்குது. அண்டு கையில் பண்ணும்போது அவங்களுக்கு கைவலி ஜாஸ்தி வரும், எல்லா சைட்ஸுமே ஈவனாகவும் பண்ண மாட்டாங்க. ஸோ மிஷின்ஸ் அப்படின்றப்ப உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம சாண்டிங் ப்ராசஸ் மிஷினில் பண்ணுறோம். ஸோ இந்த சாண்டிங் ப்ராசஸ்மே உங்களுக்கு 4 லேயர் நம்ம பண்ணுறோம் உங்களுக்கு. அண்ட் ஒன்ஸ் உங்களுக்கு இந்த சாண்டிங் ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெஹிக்கிளை ஃபுல் வெஹிக்கிளை பாலிஷிங் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபினிஷ்ட் வெஹிக்கிள். ஸோ டாடா சஃபாரி. ஸோ கம்ப்ளீட் வெஹிக்கிள் நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வெஹிக்கிளோட 360 டிகிரி வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹாசன் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து நம்மளோட யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு
ஸோ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட கிளைண்ட் வந்து ஆக்சுவலி ஆஸ்திரேலியாவில் இருக்கார். ஸோ ஒரு ஆஸ்திரேலியாவில் இருந்தால் கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இங்கே லோக்கலில் வந்து அவங்க வீட்டிலேருந்து வெஹிக்கிள் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அவங்களுக்கு வந்து டெலிவரி எடுக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அவங்களுக்கு. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு எஸ்யூவி. ஸோ அதனால் அந்த வெஹிக்கிளை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு நம்மக்கிட்ட கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ கம்யூனிகேஷன் எல்லாமே நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஓவர் த ஃபோன் வந்து நம்ம ரெகுலர் அப்டேட்ஸ் அதெல்லாமே நம்ம கொடுத்துட்ருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் பெயிண்ட் ஃபினிஷிங் பார்க்கலாம். ஸோ ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ் வந்து எப்படி கண்ணாடி மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். அண்ட் மேலே ஸ்கையில் இருக்கக்கூடிய அந்த க்ளவுட்ஸுமே வந்து எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது நல்லாவே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் வெஹிக்கிள் எக்ஸிஸ்டிங் வெஹிக்கிள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது, இல்லை வந்து நான் ஒரு புது வெஹிக்கிள் வாங்கல என்னோட எக்ஸிஸ்டிங் வெஹிக்கிள் ரெடி பண்ணணும் அப்படின்னு நம்மக்கிட்ட கொண்டு வரலாம் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளில் ஹெட்லைட் வந்து நம்ம எல்இடிஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி மார்க்கெட்டில் லேட்டஸ்ட் மாதிரி. ஸோ தட் உங்களுக்கு வந்து நைட்டு டிரைவிங் எல்லாமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு ஹை பீம் லோ பீம் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்இடிஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வெஹிக்கிளில் வந்து 360 டிகிரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சன் ஃபிலிம்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கிளியர் சன் ஃபிலிம் அண்ட் ரியரில் சஃபாரி அந்த க்ரோம் ஒர்க்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய கஸ்டமர்ஸும் கேட்டுட்டு இருந்தாங்க இன்னோவா மட்டும்தான் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. நம்ம எல்லா வெஹிக்கிள்ஸுமே பண்ணுவோம். அண்ட் பெரிய ஒரு ஒர்க்ஸ் மட்டும்தான் நம்ம வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்ருந்தோம். ஸோ சஃபாரி இதில் வந்து ஒரு பெரிய மேஜர் ஒர்க்ஸ் தான். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு வந்து ஆன்டி கிளார் சன் ஃபிலிம் கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்போசிட்டில் அந்த ஹை பீம் போட்டு நமக்கு வந்து டிரைவிங்கில் இஷ்யூஸ் இருக்கும்போது அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஃபிலிம். அண்ட் சைட் அண்ட் ரியர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலர் சன் ஃபிலிம் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ வெஹிக்கிள் வந்து கர்நாடகா அப்படின்றனால அங்கே வந்து கவர்னிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குது சன் ஃபிலிம்ஸ்க்கு. ஸோ அதனால் நம்ம லைட்டர் ஷேட்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு ஆன்டி கிளார். ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம டயர்ஸ் வந்து அப் சைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெஹிக்கிளோட வர சைஸ் வந்து 235, இதில் 255 நம்ம கொடுத்துருக்கோம். அலாய்ஸ் எல்லாமே நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ புதுசு மாதிரி உங்களுக்கு அலாய்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும். இந்த அலாய்ஸுமே வந்து நம்ம ப்ராசஸ் முடிச்சுட்டு பெயிண்ட் பூத்தில் வந்து பேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வெஹிக்கிளோட கம்ப்ளீட் ஃப்ளோர். ஸோ ஒன்ஸ் வந்து எக்ஸ்டீரியரில் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்டீரியரில் வந்து இந்த சஃபாரி வந்து ஃபுல் வெஹிக்கிள் வந்து நம்ம டேம்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப பழைய வண்டி அப்படின்றனால வந்து ரன்னிங்கில் வந்து ரேட்லிங் நாய்ஸஸ் இல்லை கடகடன் சத்தம் வருது. ஸோ இந்த மாதிரி நாய்ஸஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து புது வெஹிக்கிளில் விட ஒரு பெஸ்ட்டாக வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படின்ட்டு கம்ப்ளீட் வெஹிக்கிள் வந்து நம்ம இந்த இதில் டேம்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ டோர்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி டேம்பிங் ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு துளி வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு இருக்காது, ராட்லிங் நாய்ஸஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸும் இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம ஹை அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதோட ப்ராசஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் உள்ள இன்டீரியர் வந்து டியூவல் டோனில் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ பிளாக் வித் டேன் அந்த டோனில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் டேஷ்போர்டு அதை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சஃபாரி வந்து உள்ள சீட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ் எல்லாமே பிளாக் வித் டேனில் வந்து நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்பர் பார்ட்ஸ் வந்து நிறைய சென்டர் கன்சோல் டேன்லேயும், டோர்ஸ் வந்து அப்பர் அண்ட் லோவர் வந்து டேன் அண்ட் பிளாக்லேயுமே, அதில் ஹேண்டில்ஸ் பிளாக், அந்த மாதிரி நிறையா வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ஏசி ப்ளோவருமே நீங்கள் பார்க்கலாம். ஒரு ப்ளோவர் வந்து உங்களுக்கு டேன்லேயும் இன்னொன்று பிளாக்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் லாக்ஸ் வென்ஸ் இது எல்லாமே வந்து டியூவல் டோனில் கொடுத்துருக்கோம். ரியர் டோர்ஸ்க்கும் வந்து நம்ம அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். கீழே ஸ்பீக்கர் பேடிங் வந்து நம்ம டேனில். ஸோ கம்ப்ளீட்டாக நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் இதில் அந்த டேஷ்போர்டு அந்த மீட்டர்ஸ் இருக்கிறது பார்க்கலாம். ஸோ டியூவல் டோன் கஸ்டமைசேஷன் வந்து நீட்டாக கம்ப்ளீட் வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் சீட்ஸோட அப்பர் வந்து நம்ம டேன் கலரும், அண்ட் சீட்ஸோட லோவர் வந்து நம்ம பிளாக் கொடுத்துருக்கோம். சைடு அண்ட் லோவர் வந்து நம்ம பிளாக் கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல பேடிங் ஒர்க்லாம் பண்ணி நல்ல குஷனிங் இருக்க மாதிரியான ஒரு சீட் கவர்ஸ் இந்த வெஹிக்கிளில் நல்ல 8 வருஷம் லைஃப் வரும். டியூவல் ஸ்டிச்சிங்கில் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ரியர் வியூ. ஸோ பின்னாடி பூட் டோரோட இன்சைடு வந்து எப்படி டியூவல் டோன் கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் தேர்ட் ரோ வந்து நம்ம எப்படி அந்த ஆப்போசிட்டில் இருக்க சீட்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். இப்போ ரியர்லேருந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃபுல் ஃப்ரண்ட் வியூ. ஸோ உங்களுக்கு அந்த சென்டர் கன்சோல் பண்ணது வந்து நல்லாவே எலகெண்ட்டாக ஹைலைட் ஆகி தெரியும். அண்ட் நீங்கள் தேர்ட் ரோ மிடில் ரோவோட பேடிங்ஸுமே நீங்கள் பார்க்கலாம். பேடிங் ஒர்க்ஸ் எல்லாமே எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அண்ட் கம்ப்ளீட் டேஷ்போர்ட் அப்பர் அண்ட் லோவர் அண்ட் எல்லா வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி பிளாஸ்டிக்ஸ் வந்து டியூவல் டோன் காம்போக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்டு சீட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். டபுள் ஸ்டிச் வந்து பண்ணி நல்ல நீட்டாக வந்து ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்கோம். அண்டு சீட்டோட சைட் பிளாஸ்டிக்ஸ்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணி அந்த கிரெயின்ஸ் வந்து நல்ல பியூர் ஜென்யூன் லெதரோட கிரெயின்ஸ் இருக்கிற மாதிரி வெஹிக்கிள் வந்து நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம்.
அண்ட் இப்போ நீங்கள் மிடில் ரோ பார்த்துட்ருக்கீங்க. இந்த மிடில் ரோமே டியூவல் டோனில் ஆம்ரெஸ்ட் இருக்குது. 2+1 சீட் தான். ஸோ அது நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் பிளாஸ்டிக்ஸ் நீங்கள் பார்க்கலாம், டேன் கலரும் பிளாக்கும் வர மாதிரி மிடில் ரோக்கும் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்து இதில் டியூவல் டோன் கொடுத்துருக்கோம். அண்ட் 9 inch டச் ஸ்க்ரீன் இந்த வெஹிக்கிளில் வந்து டேஷ்போர்ட்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாகவே இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா டோர்ஸு ரூஃப்லேயுமே ஒரு ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லைட்டிங் எல்லாமே வாய்ஸில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் மொபைல் ஆப்லேயும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 9 inch டச் ஸ்க்ரீனில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், கூகுள் மேப்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஈக்குவலைசர் செட்டிங்ஸோடு உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த வெஹிக்கிளில் 4 ட்வீட்டர்ஸ் அண்ட் ஹை அண்ட் பிராண்ட் ஃபோக்கலோட ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. அண்ட் ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஓவரால் மிடில் இருந்து ஒரு வியூ பார்க்குறீங்க. அண்ட் வெஹிக்கிள் டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே உங்களுக்கு நாய்ஸ் இருக்காது. ஸோ எந்த ஒரு வெஹிக்கிள் இருந்தாலும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சவுண்ட் அரெஸ்டிங் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம 140 வந்து டெஸ்ட் ட்ரைவ் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு வெஹிக்கிளை வந்து நாய்ஸ்லெஸ்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அண்ட் ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய அந்த ஏசி வெண்ட்டும் பாருங்கள். ஸோ டீட்டெயிலிங் ஒர்க் வந்து எந்த அளவுக்கு வந்து டியூவல் டோனில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து ஒரு பழைய வெஹிக்கிள் இருக்குது. அந்த வெஹிக்கிள் வந்து எக்ஸிஸ்டிங் கண்டிஷனுக்கோ இல்லை லேட்டஸ்ட் மாதிரி உங்களுக்கு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் MGS ஆட்டோமோட்டிவ் தாராளமாக கொண்டு வரலாம். உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் நம்ம கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அப்ராடில் இருப்பீங்க. ஸோ நமக்கான டைம் டிஃப்ரென்சஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் பேர், எந்த ஊர், என்ன வெஹிக்கிள், உங்களோட காண்டாக்ட் நம்பர் ப்ளஸ் வந்து என்ன மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணணும். நம்ம 2 பேரும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி 2 பேத்துக்கும் ஃபீஸிபிலிட்டியான ஒரு டைமில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி பேசலாம். இந்த மாதிரி உங்களோட வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக இன் அண்ட் அவுட் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் MGS ஆட்டோமோட்டிவ் கொண்டு வாங்க. உங்கள் வெஹிக்கிள் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி தரோம். மார்க்கெட்டில் உங்கள் வெஹிக்கிள் எந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, பழைய அம்பாஸ்டர் இல்லை அதுக்கு முன்னாடி வந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஸ்டேஜுக்கு ரன்னிங் கண்டிஷனுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம கொண்டு வந்து தரோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.